ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கந்தா ஹோம் சேனல். நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நான் எப்படி 5 லட்ச ரூபா சேவ் பண்ணேன், 6,33,000 10 பவுன் வாங்குறேங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வீடியோவில் காட்டுற இந்த செயின் தான் நான் வாங்கினது. இதில் மேலே இருக்கிறது 3 பவுனு, கீழே இருக்கிறது 6 பவுன், மொத்தமாக 9 பவுன் இந்த செயின். இது போக மாட்டல் 1 பவுனுக்கு நான் எடுத்தேன். ஸோ இதுக்கான பில் டீட்டெயில் இனிமேல் நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த செயின் நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நகையை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அது எப்படி புக் பண்ணேன், எப்படி வாங்கினேங்கிறது தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, நான் அது ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எந்த கடையோடதுன்னா, போத்தி சொர்ணமாலாவோட ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது நான் எவ்வளோ பே பண்ணேன்னா 6,33,000 பே பண்ணேன். எனக்கு எவ்வளோ கிராம் அப்போ கிடச்சிச்சின்னா, ஹோல் கிராம் 80 கிராம் 80.07 கிராம் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 10 பவுனுக்கும் கூட. நான் எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணியிருந்ததுன்னா 6,33,000 நான் பே பண்ணேன். எப்போ நான் பே பண்ணேன்னா, இன்வெஸ்டர் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா February 5, 2025. அன்னைக்கு கோல்டு ரேட் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா 7,905 இருந்தது. நான் இதுக்கு எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணேன்னா, அப்போ கோல்டு ரேட் அப்போ தான் சடனாக இன்க்ரீஸ் ஆகிற டைமு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி இந்த ரேட்டில் போய் நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிட்டா நமக்கு ஒரு 10 பவுன் 7,905 ரேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இனி 10,000 வரைக்கும் ரேட்டு போகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு டாக் இருந்தது. அதாவது எல்லாருமே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும், 10,000 தாண்டி போகும், 15,000 வரும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணினேன், சடனாக போய் 10 பவுனுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணையில் ரேட்டு 7,905. நமக்கு இப்போ கரண்ட் ரேட் உங்களுக்கு தெரியும், 13,000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருஷத்துலேயே 1 கிராமுக்கு எனக்கு டபுள் த ரேட்டு எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதாவது இப்போ 14,000 நீங்கள் வச்சுக்கோங்களேன். எனக்கு 7,905, இப்போ 14,000. ஸோ டபுள் த ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் அப்போ இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு இப்போ 10 பவுன் நான் வெறும் 6,33,000 நான் எடுத்தேன். ஸோ எனக்கு மெச்சூரிட்டி டேட் எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா January 1, 2026 கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நான் வாங்க போகையில் January 1, 2026 நமக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருந்ததுன்னா 12,380 ரூபாய் இருந்தது. பாருங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணையில் ரேட் இருந்தது 7,905 ரூபாய். நான் வாங்க போகிற அன்னைக்கு இருந்த ரேட் 12,380 ரூபாய். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ உள்ள ரேட்டு பார்த்தா இதை விடையும் 2,000 ரூபாய் கூட இருக்குது. ஸோ எனக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்த்தா பெர் கிராமுக்கு 4,475 ரூபாய் கிடச்சிருக்கு பெர் கிராமுக்கு மட்டும். அதுவே ஹோல் ப்ராஃபிட்டாக வித்தவுட் வேஸ்டேஜ் இல்லாமல் எனக்கு பார்த்தா 3,58,266 ரூபாய் கிடச்சிருக்குது. இதுவே வித் வேஸ்டேஜோட எனக்கு வேஸ்டேஜ் அந்த இதுக்கு எவ்வளோ போட்டாங்கன்னா 16.08% போட்டாங்க. அதுக்கு எனக்கு வேஸ்டேஜ் மட்டும் ப்ராஃபிட்னு பார்த்தா 4,59,000 ரூபாய் அதாவது வித் வேஸ்டேஜோட சேர்த்து ஹோல் அமௌண்ட்டாக, வேஸ்டேஜ் இல்லாமல் 3,58,266 ரூபா. அதுவே வேஸ்டேஜோட பார்த்தா 4,50,000 ரூபாய், 4,60,000 வச்சுக்கோங்க. ஸோ வேஸ்டேஜ் மட்டும் எனக்கு கிடைச்சது 1,00,000 ரூபாய், 1,01,691 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ வேஸ்டேஜ் மட்டும் இது 6,33,000 நான் 16% வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணோம்னா எனக்கு வர்ற வேஸ்டேஜ் எவ்வளவு, 1,01,691 ரூபாய், 1,02,000 வச்சுக்கோங்களேன். 1,02,000 வெறும் 6,33,000 நான் வேஸ்டேஜ் பே பண்ணியிருந்தேன்னா, அப்போ நான் ரேட்டுக்கு பே பண்ணியிருந்தோம்னா எனக்கு 1,00,000 ரூபாய் நான் பே பண்ணியிருக்கணும். அதாவது நான் ஜான்வரியில் வாங்காமல் நான் இன்வெஸ்ட் பண்ண ரேட்லேயே, அதாவது டேட்லேயே February 5 நான் போய் வாங்கியிருந்தேன்னா வேஸ்டேஜ் மட்டும் நான் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கணும், 1,02,000 நான் கொடுத்து வாங்கியிருக்கணும். இது போக இதுக்கு ஜிஎஸ்டியும் வேற கால்குலேட் பண்ணுவாங்க.
ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். 11 months கழித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த அமௌண்ட்டுக்கான கிராமை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த கிராமை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் வித்தவுட் வேஸ்டேஜ். 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. அந்த ஸ்கீமில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினேன். ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும். ஜிஎஸ்டியுமே இப்போ நம்ம 6,33,000 பே பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மட்டும்தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இன்னைக்கான ரேட்டு 12,380னா அதுக்கான வேஸ்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. 6,33,000 என்ன ஜிஎஸ்டியோ அதை மட்டும் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ உள்ள கேல்குலேஷன் படி, அதாவது ஜனவரி 2025 கோல்டு ரேட் வந்து 12,380. நான் புக் பண்ண கிராம் வந்து 80.07. அதுக்கு நான் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9,91,266 தேவை. நான் இதே வெயிட்டை வந்து வெறும் 6,33,000 வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வேஸ்டேஜ் மட்டும் பார்த்தா நம்ம 12,380 போட்டு வேஸ்டேஜ் பார்த்தோம்னா 1,58,000 வந்து நான் பே பண்ணியிருக்கணும். அதாவது நான் ஸ்கீம் இல்லாமல் ஜனவரி 1 போய் வாங்கியிருந்தேன்னா இந்த 9,91,266 வந்து கோல்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கணும். அது போக நான் வேஸ்டேஜுக்கு வந்து 1,58,602 கொடுத்துருக்கணும். இது போக ஜிஎஸ்டி 3% கொடுத்துருக்கணும். ஸோ நான் ஆனால் அன்னைக்கு வந்து நான் வந்து 80.07 புக் பண்ணியிருந்தேன்ல, அது மட்டும் நான் எடுக்கலை. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கம்மலும் சேர்த்து நான் எடுத்தேன். ஸோ அது வந்து 82.282 கிராம் ஹோலாக வந்துச்சு. இந்த செயின் வந்து அதாவது நெக்லஸ் வந்து மொத்தமாக 9 பவுண்ட் சம்திங் வந்துச்சு. அது போக வந்து நான் 2 கிராம் 200 மில்லி வந்து ஒரு இது ஜிமிக்கி கம்மல் ஒன்று எடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணோம்னா பே பண்ணேன். அதுக்கு வந்து அன்னைக்கான ரேட்டு தான். ஏன்னா நான் ஸ்கீமில் வந்து புக் பண்ணியிருந்தது 80.07 தான். மீதியான வந்த 2.200 மில்லிக்கு வந்து நான் அன்னைக்கான கோல்டு ரேட் என்னமோ அதையும் பே பண்ணி வேஸ்டேஜ் 16% பே பண்ணி அது போக வந்து ஹோலாக ஜிஎஸ்டி வந்து எனக்கு கேல்குலேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதுக்கான கேல்குலேஷன் தான் இது. நான் பேலன்ஸ் வந்து எடுத்த வெயிட் வந்து 2.200 மில்லி. அதுக்கு வந்து 32,266 அன்னைக்கூட ரேட் படி நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி மட்டும், அதாவது ஜிஎஸ்டி ஹோலாக நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் ஜிஎஸ்டி கொடுத்தது வந்து 19,942. ஸோ வந்து மொத்தமாக வந்து 52,000 வந்து நான் கையிலேருந்து பே பண்ணேன் அன்னைக்கு. அதாவது ஜனவரி 1 வந்து நான் கையிலேருந்து பே பண்ணது 52,000. 6,33,000 நான் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தது. நான் ஜான்வரி 1 நான் பே பண்ணது 52,180. இது எதுக்காகன்னா நான் எக்ஸ்ட்ரா எடுத்த இந்த 2.212 மில்லிக்கு ஆன அமௌண்ட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஹோல் ஜிஎஸ்டி சேர்த்து நான் பே பண்ண அமௌண்ட் வந்து 52,180 வந்து பே பண்ணேன். எனக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் வந்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் வந்து 5.5 லட்ச ரூபாய் வந்து எனக்கு லாபம் கிடைச்சது. இதுதான் நான் வாங்கின பில்லோட டீட்டெயில் பாருங்கள். வந்து சின்ன நெக்லஸ், அதுக்கப்புறம் ஹாரம், அதுக்கப்புறம் மாட்டல். நான் ஜிமிக்கின்னு தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி, மாட்டல். சின்ன நெக்லஸ் வந்து 3 பவுண்ட் சம்திங் இருந்தது. பெரிய ஹாரம் வந்து 6 பவுண்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மாட்டல் வந்து 9.900 மில்லி இருந்தது. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 7,66,428 ரூபாய். இல்லை எனக்கு டிஸ்கவுண்ட் மட்டுமே 1,01,691 இதுதான் நான் சொன்னேன் வேஸ்டேஜில் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து 19,000 சம்திங் வந்துச்சு. ஹோலாக நான் வந்து பே பண்ண அமௌண்ட்டு, லாஸ்ட்டாக நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 52,180 வந்து பே பண்ணேன். இது வந்து நான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் ஸ்கீமில் வந்து நான் டெபாசிட் பண்ணி வச்சதுனால தான். ஸோ வந்து இது இப்போ வந்து லாபமா என்னன்னு கேட்டால் நான் வந்து எனக்கு தெரில. ஏன்னா இது வந்து நான் வந்து கோல்டு ரேட் வந்து 7,905 இருக்கையில் வந்து நான் பே பண்ணது. இப்போ வந்து நமக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் ஸ்கீமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ப்ராஃபிட்டாக வருமானா அது டவுட்டு தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கோல்டோட ரேட் வந்து ஸ்டேபிளாகவே இல்லை. ஒரு நாள் வந்து சடனாக வந்து 150 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுது, நம்மளுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்ப 13,000 சம்திங்கில் வந்து நின்றுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் ஸ்கீமில் பே பண்ணுறது வந்து லாபமானு கேட்டால் என்னோட தாட் வந்து லாபம் கிடையாது. அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் வந்து அப்பப்போ கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து
சிட் ஸ்கீமாவோ, அதாவது நிறைய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னா மந்த்லி சிட் ஸ்கீமில் பே பண்ணுங்கள். மந்த்லி சிட் ஸ்கீமே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சேருங்க. இப்போ ஒரு 15,000 இருந்ததுன்னா 5,000 3 ஸ்கீமாக போடுங்க. அதுவே இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு 15,000 ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டா கோல்ட்லேயோ டிஜி கோல்ட்லேயோ போத்தீஸ் டிஜி கோல்ட்லேயோ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட்லேயோ வந்து பே பண்ணுங்கள், அல்லது தங்கமயிலில் கூட பே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமோ அதில் வந்து பே பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்கள் வந்து உங்களோட குடும்ப சூழ்நிலை ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்துட்டு பே பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.